உங்கள் அசத்தல் மாமி சேனலில் எலுமிச்சம்பழ ஊறுகாய் எப்படி போகிறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் எலுமிச்சம்பழம், நல்லெண்ணெய், வெறும் மிளகாப்பொடி, வெந்தயம், கடுகு, வெல்லம், பெருங்காயத்தூள். வாங்க அது எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். எலுமிச்சம்பழ ஊறுகாய், எலுமிச்சம்பழத்தெல்லாம் நறுக்கி மஞ்சப்பொடி, உப்பு, வினிகர் எல்லாம் போட்டு ஒரு 10 நாளைக்கு நல்லா இதே மாதிரி ஊற வச்சுருங்க. நல்லா தோல் நல்லா சாஃப்ட் ஆகிடும், நல்லா இலகி இருக்கும் உங்களுக்கு. இது நம்ம ஊறுகாய் போட்டோம்னா நல்லா நம்மளுக்கு தொக்கு மாதிரி வரும். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சு கடாய் சூடாதோடனே கடுகு, நல்லா கடுகு நல்லா வெடிச்ச உடனே இதை எடுத்துட்டு வெந்தயத்தை போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிக்குது. இப்போ நம்ம இந்த கடுகு எடுத்துடலாம். இப்போ வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் ரொம்ப வறுக்க வேண்டாம், லைட்டாக ப்ரௌனாக வர வரைக்கும் வறுத்தா போதும். லைட்டாக ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ அதை எடுத்துடலாம். வெந்தயம் இந்த ரெண்டுத்தையும் போட்டு நைஸாக அரைச்சிக்கலாம். இதே மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க. கடாய் வச்ச நல்லெண்ணெய் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, நிறைய எண்ணெய் ஊற்றினா உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், கெட்டு போகாமல் இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. கடுகு நல்லா கடுகு வெடிச்சு விட்டு நம்ம எலுமிச்சம்பழத்தை போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. எலுமிச்சம்பழம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். மஞ்சப்பொடி போட வேணாம். நம்ம மஞ்சப்பொடி, வினிகர், உப்பு எல்லாம் போட்டு ஊற வச்சுக்கிறதால மஞ்சப்பொடியும் போட வேணாம். உப்பும் பார்த்து போட்டுட்டா போடும். நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம். இல்லை, பெருங்காயத்தூள், வெறும் மிளகாத்தூள் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கி இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம வெந்தயமும் கடுகும் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பொடியை அதில் போட்டுற வேண்டியதான். அப்போதான் அந்த வெள்ளத்தையும் போடணும். அது கொஞ்ச நாள் அந்த தண்ணியெல்லாம் வற்றி வரட்டும், பார்க்கலாம். இங்கே பாருங்கள், எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சிருக்கிற வெந்தயம், கடுகு இந்த 2 பொடியை சேர்த்துடலாம். இது வினிகர் போட்டுக்கிறதால ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும், கெட்டே போகாது உங்களுக்கு. இப்போ நீங்கள் வெல்லத்தை போட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம எடுத்துடலாம். எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. நல்லா தொக்கு மாதிரி வந்துடுச்சு பாருங்கள். நம்ம ஒரு எலுமிச்சம்பழ ஊறுகாய் நல்லா தொக்கு மாதிரி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஒரு 10 நாள் நீங்கள் ஊற வச்சு பண்ணிங்கன்னா இதே மாதிரி தொக்கு மாதிரி வரும். எலுமிச்சம்பழம் நல்லா ஊறிடும் இல்லையா உப்புல, அதனால ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க உங்களுக்கு. இன்னும் வெல்லம் போட்டிருக்கிறதால இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு கிளாஸ் பாட்டிலில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா வினிகர் போட்டிருக்கிறதால உங்களுக்கு கெட்டே போகாது. உங்களுக்கு ஒரு 5 மாதத்துக்கு கூட நல்ல சுவையாக இருக்கும். இது தயிர் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இதே மாதிரி ஒரு கிளாஸ் பாட்டிலில் எடுத்து வச்சுருங்க. ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இதே மாதிரி மரக்கரண்டி யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கெட்டு போகாமல் இருக்கும். ஒரு ஜாம் மாதிரி இருக்குது பாருங்கள். சுவையான எலுமிச்சம்பழ ஊறுகாய் வீட்லேயே எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தீங்க. நான் என்னென்ன பொருள்லாம் போட்டிருக்கேனோ அதே மாதிரி நீங்களும் எல்லா பொருளையும் போட்டு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள்.